ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். பிஜிடிஆர்பி சிலபஸ்லேருந்து தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறதுனால நான் கொஷின்ஸ் தான் அதிகமாக போடுறேன். நேற்று வீடியோவில் போட்டது வந்து ரியல் அனாலிசிஸ் மாடல் கொஷின் போட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து பிஜிடிஆர்பியில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயரில், அதாவது 2001லேருந்தே உள்ள கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் தான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படியே. சரி வாங்க கொஷின்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னா, இன் அன் ஈக்லிடியன் ரிங் எனி எலமெண்ட் ஏ இஸ் எ யூனிட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க. டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, டி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 0, டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். யூக்ளிடியன் ரிங்கை வச்சு உள்ள நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசல்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஒரு எலமெண்ட் ஏங்கிறது யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூக்ளிடியன் ரிங்கில் உள்ள ஒரு எலமெண்ட் யூனிட்டாக இருந்ததுன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, த எலமெண்ட் ஏ இஸ் ஏ இன் யூக்ளிடியன் ரிங், எலமெண்ட் ஏ இன் யூக்ளிடியன் ரிங்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1. இதுதான் வந்து அந்த தியரம். ஸோ அந்த தியரத்தோட ரிசல்ட்டு தான் கேட்டிருக்குது இங்கே. அப்போ டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1 தான் ஆன்சர் வரும். என்ன தியரம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, த எலமெண்ட் ஏ இன் யூக்ளிடியன் ரிங் இஸ் எ யூனிட் if and only if d of a equal to d of 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக அப்படி இருக்குன்னா த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான் இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு இடையில வராது. த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான். ஸோ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்னாலும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னாலும் ஒன்று தான். ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். த எலமெண்ட் ஏ இன் யூக்ளிடியன் ரிங் இஸ் ஏ யூனிட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி ஆஃப் 1. நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் டைமென்ஷன் வி ஓவர் எஃப் ஈக்குவல் டு எம், தென் dimension of homomorphism over f v dot v is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு தியரத்தோட ரிசல்ட்லேருந்து தான் கொண்டு வர போகிறோம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் m² 2m m இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னா, இஃப் v and w, capital W are dimensions m and n, vயோட டைமென்ஷன் m, wயோட டைமென்ஷன் n ரெஸ்பெக்டிவ்லி ஓவர் f. எதை பொறுத்துனா ஓவர் f-ஐ பொறுத்து. ஓகேவா? தென் டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஓவர் f v, w ஈக்குவல் டு m இன்ட்டு n. m இன்ட்டு n. ஓகேவா? ஸோ டைமென்ஷனோட வேல்யூ, டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் v, w ஈக்குவல் டு m இன்ட்டு m. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைமென்ஷன் ஓவர் f வியோட வேல்யூ mன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுலேருந்துன்னா, டைமென்ஷன் ஓவர் f ஹோமோமார்பிசம் ஆஃப் v டாட் v கேட்டிருக்காங்க. v டாட் விங்கிறப்ப
நமக்கு விடபிள்யூங்கிறப்ப எம் இன்ட்டு எம், இதில் எம் இன்ட்டு என், எம்ங்கிறது என்னோட வியோட டைமென்ஷன், டபிள்யூட டைமென்ஷன் என். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன வரும், ரெண்டுமே v.vன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வியோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எம். அப்போ எம் இன்ட்டு எம்னு வரும். எம் இன்ட்டு எம்ங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம், எம் ஸ்கொயர்டுன்னு சொல்லலாமா? அப்போ இதோட ஆன்சர் எம் ஸ்கொயர்டு. டைமென்ஷன் v/f ஈக்குவல் டு எம்மாக இருக்கும்போது எனக்கு டைமென்ஷன் ஹோமோமார்பிசம் v.v/fோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா எம் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ எம் ஸ்கொயர்டு தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் g/k, f வேர் கேங்கிறது ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் எஃப்ங்கிறது ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ், அதாவது ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. g/k, fங்கிறது ஃபிக்ஸ்டு ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதில் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கேங்கிறது ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க, எஃப்ங்கிறது ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. g/k, fங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. கேயா எஃப்ஆ, இல்லைனா கே டைரக்ட் சம் ஆஃப் எஃப்ஆ, இல்லை நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எஃப்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் g/k, fங்கிறதுலேருந்து ஒரு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். g/k, fலேருந்து ஒரு 2 எலமெண்ட் α1 α2ன்னு எடுத்துக்கிறேன். α1 α2ன்னு எடுத்துக்கிறேன். இதில் இந்த α1 ஆஃப் a, i + bங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா a + ibக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி α2 ஆஃப் a + ibங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா a - ibக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ a + ibங்கிறது எந்த ஃபீல்டில் உள்ள எலமெண்ட்டுன்னு சொல்லலாம்னா g/k, fல உள்ள எலமெண்ட்டு தான் a + ibங்கிறது. இப்போ நான் இது வந்து இந்த எலமெண்ட்டில் இருக்கிறதுனால அதே மாதிரி என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா சிக்மா α2 ஆஃப் a + ibங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்னா இந்த a + ibக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஆக்சுவலாக α2 ஆஃப் a + ibங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா a - ibக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ a - ib ஈக்குவல் டு a + ibன்னு சொல்லலாமா? இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்னா b ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா b ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். b ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ எல்லா எலமெண்ட்டுமே என்னது ஃபிக்ஸ்டு ஃபீல்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா a + i × 0. அதாவது இந்த எலமெண்ட்டை ஒரு சைடாக கொண்டு வரும்போது நமக்கு a எலிமினேட் ஆகிட்டு bங்கிறோட வேல்யூ 0 ஆகிடும். அதனால் a + i × 0ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி பார்ட்டு 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து ரியல் நம்பர்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த g/k, fங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ரியல் நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதில் எது ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்னு எஃப். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா எஃப். ஸோ ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் g/k, fங்கில் கேங்கிறது ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் எஃப்ங்கிறது ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பராகவும் இருக்கும்போது எனக்கு g/k, fங்கிறது எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா √2 + cubic root of 5 is algebraic over Q of degree. இதோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க 6, 3, 2, 1. அல்ஜிப்ரிக் ஓவர் க்யூவாக இருக்கும்போது இந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, என்ன ரிசல்ட் வச்சு எப்படி ஆன்சர் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். நான் எடுத்துக்கிறேன். ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா த எலமெண்ட் A belongs to K is said to be algebraic said to be algebraic of degree n over f if it is satisfies a non-zero polynomial over f of degree n.
ஸோ ஒரு எலமெண்ட்டு அல்ஜிப்ரிக்காக இருக்குது அப்படின்னா அல்ஜிப்ரிக் ஆஃப் டிகிரி ஏதோ ஒரு எண் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எலமெண்ட்டு அல்ஜிப்ரிக்காக இருந்து டிகிரி எண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஒரு நான் ஜீரோ பாலினாமியல் டிகிரி எண்ணாக இருக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த எலமெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு √2 ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வந்து நான் ஜீரோ பாலினாமியலாக ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நான் இந்த இதுலேருந்து இந்த -2 இந்த சைடு கொண்டு தரேன். அதாவது எக்ஸ் மைனஸ் √2 ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கியூபிக் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி 2 சைடும் க்யூப் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் √2 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 5 ஹோல் க்யூப்னு வரும். இங்கே இந்த க்யூபும் இந்த கியூபிக் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இதை க்யூப் பண்ணுமா, அப்போ க்யூப் பண்ணால் எக்ஸ் க்யூபு மைனஸ் 3x² இன்ட்டு √2 அடுத்தது ப்ளஸ் வரும். ப்ளஸ்ஸு இதை க்யூப் பண்ணணும், √2 இன்ட்டு √2 வரும். 3 டைம் பண்ணாமல் இது ஸ்கொயர் பண்ணி பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் பண்ணி பண்ணும்போது இது ஸ்கொயர் பண்ணும்போது 2 இது 3 × 2ங்கிறப்ப 6 வந்துடும். அப்போ 6x அடுத்தது தான் வந்து கியூபிக் ரூட்டை ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ கியூபிக் ரூட்டை க்யூப் பண்ணோம்னா 2 × √2 ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிட்டு 5ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த √2 ஃபார்மேட்டில் இருக்கிறத ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். ஒரு சைடு கொண்டு வந்துட்டு இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன வந்துடும், எக்ஸு க்யூபு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ எக்ஸு க்யூபு ப்ளஸ் 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு இது ரெண்டுலேயுமே √2 எலமெண்ட் இருக்குது, ரெண்டுலேயுமே மைனஸில் இருக்குது. இந்த சைட் போடும்போது பாசிட்டிவ் வந்துடும். ஸோ √2 நான் காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 × x² ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா, இந்த 5ங்கிற எலமெண்ட்டை லெஃப்ட் சைடும் √2 இருக்கிற எலமெண்ட்ஸ் ரெண்டையும் ரைட் சைடும் கொண்டு போகிறேன். ஸோ √2 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ரைட் சைடு போகும்போது எனக்கு என்ன வந்துடும்னா பாசிட்டிவில் மாறிடும். 5ங்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது எனக்கு -5ன்னு வந்துடும். இந்த √2 ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும், எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 6x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆகிடும், 2 மட்டும் கிடைக்கும். இன்ட்டு 3x² ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இப்போ இந்த 3 டேர்மையும் ஸ்கொயர் பண்ணுவோமா, ஸ்கொயர் பண்ணுவோம். என்ன இருக்குன்னா எக்ஸு க்யூபை ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா x⁻6 அடுத்தது ப்ளஸ்ஸு 36x² வரும். 6x ஸ்கொயர் பண்ணும்போது 36x² வரும். அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 25. ஓகேவா, ஸோ அடுத்த டேர்ம் 2 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 × x³ இன்ட்டு 6xங்கிறப்ப ப்ளஸ் 6 × 2 12 x⁻4. அதே மாதிரி அடுத்த டேர்ம் வந்து மைனஸில் வரும். ஸோ மைனஸ் 6 × 5ங்கிறப்ப 30 × 2 60x அடுத்தது 5 × x³, 2 × 5 × x³. அப்போ -10x³. ஓகேவா, ஸோ ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த சைடு. அதே மாதிரி ரைட் சைடுக்கு ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 2 × 9x⁻4 அடுத்தது ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 × 2 4 × 2 12. ஓகேவா, அப்போ 12x² வந்துடும். இதையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து 2 மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா x⁻6 மைனஸ் 6x⁻4 மைனஸ் 10x³ ப்ளஸ் 36x² மைனஸ் 60x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 இந்த பாலினாமியல் தான் கிடைக்கும். ஓகேவா, இந்த பாலினாமியல் தான் கிடைக்கும். என்னென்னா x⁻6 மைனஸ் 6x⁻4 மைனஸ் 10x³ ப்ளஸ் 36x² மைனஸ் 16x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0ங்கிற பாலினாமியல் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா x ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு இந்த எலமெண்ட்டை இதோட ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஏன்னா ஒரே எலமெண்ட் தான் இது. அப்போ x ஈக்குவல்ட்டுன்னு தான் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ரூட் கிடைக்கிது.
அதாவது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸ் பவர் 6 மைனஸ் 6 எக்ஸ் பவர் 4. ஓகேவா? அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு ஈக்குவேஷன், அதோட டிகிரி என்ன கிடச்சிருக்கு 6. அப்போ இதோட டிகிரி என்னன்னா 6. ஒரு எலமெண்ட் கொடுத்து அல்ஜிப்ரிக்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் இந்த ப்ரொசீஜர் தான் போடலாம். எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றலான்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னவோ அதுதான் இதோட டிகிரியாக வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, லெட் பி பி ப்ரைம் நம்பர், த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் சாட்டிஸ்ஃபை எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு இ இன் எக்ஸ்பி இஸ் என்ன எக்ஸ்பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பி மைனஸ் 1 ஃபேக்டோரியல், பி வந்து பி ஃபேக்டோரியல், சி வந்து பி மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1, டி வந்து நன் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான், டேரெக்டாகவே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ தியரம் என்ன அப்படின்னா, இஃப் P is a prime number, P is a prime number, then in SP there are P minus 1 factorial plus 1 elements. 1 elements X satisfying x பவர் p ஈக்குவல் டு இ. ஸோ இதுதான் ஆன்சர். என்னென்னா பிங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கும்போது த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங், எத்தனை எக்ஸ் வந்து நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரிசல்ட்டு, இது ஆல்ரெடி உள்ள ரிசல்ட்டு, டைரக்ட் கொஷின் தான் இது. அப்போ பிங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கும்போது எஸ்பியில் p மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 எக்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், எக்ஸ் பவர் p ஈக்குவல் டு ஈங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த மினிமம் பாலினாமியல் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 0 1 -1 0 ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ். இந்த மேட்ரிக்ஸில் மினிமம் பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து ஆப்ஷன் சி வந்து 1 + x ஸ்கொயர்டு, டி வந்து 1 - x ஸ்கொயர்டு. சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறேன். மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 1 -1 0. ஓகேவா? எனக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியாது, ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியாது. ஏன் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியாதுன்னா, ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இஸ் நாட் அ மினிமல் பாலினாமியல்னு வந்துடும். இஸ் நாட் அ மினிமல் பாலினாமியல்னு வந்துடும். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா எனக்கு மினிமல் பாலினாமியல் கிடையாதுன்னு வந்துடும். அதனால் ஏ ஈக்குவல் டு 0 கிடையாது. அப்போ கண்டிப்பாக என்ன, ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். இதுலேருந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர்னால் என்ன பண்ணுவோம், 0 1 -1 0 இன்ட்டு 0 1 -1 0. இப்போ மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், இந்த ரோ எடுத்து இது கூட பண்ணுவோம். அப்போ 0 × 0 0, 1 × -1ங்கிறப்ப -1 வந்துடும். அதே மாதிரி இந்த ரோ எடுத்துகிட்டு இதில் பண்ணோம்னா 0 × 0 0, 1 × 0ங்கிறப்ப 0. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது -1 × 0 0, 0 × -1 0. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது -1 × -1 -1, 0 × 0ங்கிறப்ப 0 வந்துடும். இது 0 வந்துச்சு, இங்கே எனக்கு -1 வருது. ஓகேவா? 0 + -1, அடுத்தது இங்கே வந்து 0 + 0, அடுத்ததில் வந்து 0 + 0ன்னு தான் வரும். இங்கே -1 + 0ன்னு வருது. ஸோ -1 0, 0 -1 தான் வருது. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ இது வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐ போட்டு பார்க்குறேன். ப்ளஸ் ஐ போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 0 1 0 1 ஏ மேட்ரிக்ஸு ப்ளஸ் ஐ மேட்ரிக்ஸ் என்ன 1 0 0 1 தான் ஐ மேட்ரிக்ஸு. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 0 0 0ன்னு கிடச்சிச்சு. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஐங்கிறது என்ன கிடைக்கிது, ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. அப்போ இதுதான் வந்து மினிமல் பாலினாமியல். இந்த மேட்ரிக்ஸோட மினிமல் பாலினாமியல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ. இதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஐங்கிறது ஆக்சுவலாக யூனிட்டுங்கிறத 1ன்னு வச்சுக்கோமா. அப்போ 1 = 0. அப்போ இங்கே x² + 1 = 0ன்னு இருக்கான்னு பாருங்கள்.
என்ன இருக்குது 1 + x² இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். x² + 1னாலும் 1 + x²னாலும் ஈக்குவல் தான். அப்போ சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் p of x equal to x power n minus 1, the galaxy group of p of x over the field of rational number is ஆப்ஷன் ஏ வந்து அபிலியன் குரூப், பி சைக்ளிக் குரூப், சி வந்து நான் அபிலியன், டி வந்து ஆன் எம்டி செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிசல்ட். ஸோ என்ன ரிசல்ட் அப்படின்னா, இஃப் p of x equal to x power n minus 1, then the galaxy group of p of x over the field of rational number is abelian. இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதோட ஆன்சர் அபிலியன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, let f0 be a finite field with characteristics p, let index of f over f0 equal to m, where f0 isomorphic to jp, then the number of elements in f is equal to f0ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, f0 isomorphic to ஜேபின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஃப் ஓவர் f0 ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க. இதில் f0ல் என்னன்னா, எனக்கு f0 ஹேஸ் அ கேரக்டரிஸ்டிக் பிங்கிறப்ப இதில் வந்து கண்டிப்பாக p எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸ்மால் p எலமெண்ட்ஸ் இருக்கும். p எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு எஃப்பில் எத்தனை எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ எஃப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்னா, p பவர் இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ m, இங்கே இதில் உள்ள வேல்யூ p-ஆ, அப்போ p பவர் m எலமெண்ட்ஸ் இருக்கும். p பவர் m எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, இஃப் z7 இஸ் த ஃபீல்டு வித் அடிஷன் மாடுலோ 7 அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 7, தென் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் 3 இஸ். ஆப்ஷன்ஸ் வந்து 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. z7ங்கிறது ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. z7ங்கிறது ஃபீல்டு எதை பொறுத்துனா அடிஷன் மாடலோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் மாடலோ. அப்போ மல்டிப்ளிகேஷனில் 3யோட இன்வெர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்ப்போமா. அப்போ என்ன 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். z7ங்கிறப்ப எனக்கு என்ன வரும், 1, 2, 3, 4, 5, 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ இது கூட தானே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 3 × 1ங்கிறப்ப 3 கிடைக்கும். ஓகே, கான்க்ரூவன்ட்டோ 3 தான், மாடு 7 பொறுத்து. அடுத்து 3 இருக்கிறதுனால அடுத்து 3 × 2ங்கிறப்ப கான்க்ரூவன்ட்டோ 3 × 2 6. ஸோ 6 இருக்குது. ஸோ 6 மாடு 7 சொல்லுவோம். அடுத்தது 3 × 3 கான்க்ரூவன்ட்டோ என்ன வரும், 9 வருமா. அப்போ 9 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 7, 1 7s are 7, பேலன்ஸ் என்ன இருக்கும் 2. அப்போ மாடுலோ 2, மாடு 7. அதே மாதிரி 4 × 3ங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், கான்க்ரூவன்ட்டோ 12. அப்போ 12 7s are என்ன வரும், 7 தான், 1 தான் வரும். பேலன்ஸ் இருக்குது என்ன 3 5. ஓகேவா, 5 கான்க்ரூவன்ட்டோ மாடு 7. அதே மாதிரி 5 × 3ங்கிறப்ப என்ன வரும், 15 வரும். அப்போ 15ங்கிறப்ப 7ஆல் டிவைட் பண்ணனா என்ன வரும், 14. பேலன்ஸ் 1 வருமா. அப்போ 1. அப்போ மாடு 7. எனக்கு இதில் வந்து 1 எதுக்கு கிடைக்குதுன்னா 5ல் தான் கிடைக்கிது. அப்போ டியோட வேல்யூ 5. அதாவது மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்ன வரும்னா 3க்கு எனக்கு 7 தான் வரும். ஓகேவா, 7 தான், 5 தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். 3யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 5. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்ன இருக்குன்னா, எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு எ சப்குரூப் ஆஃப் த குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் A of X for some approximate S is due to. இது வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நேம்டு தியரம் எல்லாமே. எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு எ சப்குரூப் ஆஃப் A of S some approximate S. இது வந்து கைலிஸ் தியரம். ஓகேவா, லக்னஸ் தியரம் கிடையாது, கைலிஸ் தியரம், கேலிஹாம்டன் தியரமும் கிடையாது, சைலோஸ் தியரமும் கிடையாது. எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு எ சப்குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் சொல்லியிருக்காங்க. A of S. இது A of Sங்கிறது சப்குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம், அதான் A of S. அப்போ எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப்குரூப் ஆஃப் A of S. இதுதான் ரிசல்ட்டு. அது வந்து கேலிஹாம்டன்.
நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, let G be a group of order 30, then G has a normal subgroup of order 15, G has a subgroup of order 20, G cannot have a subgroup of order 6, G is a subgroup of Z50 with addition modulo 50. ஓகே, இப்போ கொஷின் பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let G be a group of order 30, ஜியோட குரூப்பு 30ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி சப் குரூப் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். லெக்னான்ஜி தியரம் ஒன்று இருக்குது, நேம்டு தியரம். லெக்னான்ஜி தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஜி இஸ் அ ஃபைனைட் குரூப், ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப், ஓகேவா, அண்டு H is a subgroup. H is a subgroup of G. Then order of H divides order of G. இதான் ரிசல்ட். ஆர்டர் ஆஃப் ஜியை ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட். ஓகேவா, அப்போ ஜிங்கிறது இங்கே ஃபைனைட் குரூப். ஜியோட ஆர்டர் என்ன நமக்கு 30. ஓகேவா, எனக்கு 30யை இது டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் சப் குரூப்போட ஆர்டராக இருக்கும். அப்போ 30 டிவைடட் பை 15ங்கிறப்ப எனக்கு டிவைட் ஆகும். அப்போ ஏ கரெக்டு. 20 டிவைட் பண்ணுமானா 20 டிவைட் பண்ணாது. ஸோ பி தப்பு. ஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6ன்னு சொல்லியிருக்காங்க. 30 வந்து 6ஐ டிவைட் பண்ணும், 5 கிடைக்கும் ஆன்சர். அதனால் இதுவும் தப்பு, சியும் தப்பு. இதுக்கு வந்து 50 வந்து 49 சம்திங் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா, அப்போ ஆன்சர் எது கரெக்டு? ஜி ஹேஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 15. 20ல் கிடைக்காது, அதோட ஆர்டர் சப் குரூப்போட ஆர்டர் 6ம் கிடைக்காது, 15ம் கிடைக்காது. ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, Z is a ring of integer, then which of the following sets is a maximal ideal of Z? இதில் எது மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் இசட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆல் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. அடுத்தது வந்து 20 -20 -15 -10 -5 0 5 10 15 அண்ட் ஸோ ஒன் கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1 2 3 அண்ட் ஸோ ஒன் கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் வந்து அண்ட் ஸோ ஒன் -3 -2 -1 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இஃப் பி இஸ் அ ப்ரைம் நம்பர், பி இஸ் அ ப்ரைம் நம்பர், then the ideal generated by P, that is P equal to generator of A, P is maximal ideal, is a maximal ideal of ring of integer. ஸோ பிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பராக இருந்து எனக்கு பி ஜென்ரேட்டராக இருந்தது அப்படின்னா எனக்கு மேக்ஸிமல் ஐடியல் கிடைக்கும். எதுக்குன்னா ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு ஜென்ரேட்டர் பியை பொறுத்து எனக்கு மேக்ஸிமல் ஐடியல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப், அதாவது இந்த செட்டில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 உள்ள வேல்யூஸாக இருக்குது. அதாவது 10 20 30 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 10ங்கிறது நமக்கு என்ன கிடையாது, ப்ரைம் கிடையாது, இஸ் நாட் ப்ரைம். ஓகேவா, நாட் அ ப்ரைம். 10ங்கிறது நாட் அ ப்ரைம். ஸோ ப்ரைம் இல்லாதனால எனக்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வர்றது எனக்கு ஜென்ரேட்டராக இருக்க, அதாவது ஐடியலாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா, -20 -15 -10 -5 0, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வருது. அப்போ ஜென்ரேட்டர் ஆஃப் 5ன்னு சொல்லலாமா? 5ங்கிறது எனக்கு ப்ரைம் தான், 5 இஸ் அ ப்ரைமு.
ஸோ இது எனக்கு ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5ங்கிறது ப்ரைமு, அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ன்னு இருக்குது. ஸோ எனக்கு பி ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது, அதனால் சி ஆன்சர் கிடையாது. இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ரைம்னு சொல்ல முடியாது, அதனால் டியும் ஆன்சர் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர், எனக்கு பி தான் ஆன்சர். இந்த ரிசல்ட்டை பொறுத்து எனக்கு பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் x⁻6+1 இஸ். இது சிம்பிள் கொஷின் தான். ஒரு ஈக்குவேஷனில் எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு பாலினாமியலோட டிகிரி, ஹையஸ்ட்டு டிகிரி என்ன, பாலினாமியலோட டிகிரி என்னவோ அத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் கிடைக்கும். பாலினாமியலோட டிகிரி என்னன்னு இருக்குது அப்படின்னா, எனக்கு என்னென்னு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அட்மோஸ்ட் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், அட்மோஸ்ட் n ரூட்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக தியரம் ரிசல்ட்டே இருக்குது. இது வந்து தியரத்தோட ரிசல்ட்டு. இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக நமக்கு நார்மலாக பார்த்தாலே தான் சொல்லுவோமே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதில் எத்தனை ரூட்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னவோ அத்தனை ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். இதுவும் ரிசல்ட் இருக்குது. ஆனால் பாலினாமியலோட டிகிரி என்ன இருந்தது அப்படின்னா அட்மோஸ்ட் n ரூட்ஸ் இருக்கும் அதுக்கு அப்படின்னு அல்ஜிப்ராவில் ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன x⁻6. அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன x+1, x⁻6+1ங்கிறோட டிகிரி 6. அப்போ இதில் கண்டிப்பாக 6 ரூட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ரூட்ஸ் 6. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, an Euclidean domain R has the following property. 0 is a maximum ideal, AB = 0, A = 0 or B = 0, R is field, finite. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்ளிடியன் டொமைன் வந்து இதில் எந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. 0ங்கிறது அதோட மேக்ஸிமல் ஐடியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அடுத்தது AB = 0 which implies A = 0 or B = 0, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆறுங்கிறது ஃபைனைட்டாக இருக்கணுங்கிறது அவசியமும் கிடையாது. ஸோ 3யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, which of the following is a even permutation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் பர்முட்டேஷன்னு கேட்டிருக்காங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈவன் பர்முட்டேஷன், ஆட் பர்முட்டேஷன் நம்ம எதை வச்சு எழுதுவோம் அப்படின்னா டூ சைக்கிளாக நம்ம எழுதணும் அந்த பர்முட்டேஷனை. எ பர்முட்டேஷன் டெஃபனிஷனே என்னென்னா, எ பர்முட்டேஷன் இஸ் said to be a even if it is can be represented as a product on even number of two cycles. Even number of two cycles உள்ள ஈவன் ப்ராடக்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் வந்து ஈவன் நம்பர் ப்ராடக்டாக இருக்கும். இப்போ பி பாருங்கள், 1 2 3 4 இருக்குது. இது ஓகே. வேறு ஏதாவது இதுக்கு எதுவும் வருதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 1 2 3, அடுத்தது 1 2ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து 2 ப்ராடக்டாக எழுதுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை 1 2ன்னு ஒன்று எழுதுவோம், அடுத்தது 1 3ன்னு ஒன்று எழுதுவோம், அடுத்தது 1 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து 1 2 3 இருக்குது. அப்போ ஆட் நம்பர். அப்போ பி ஏ கிடையாது. அடுத்து சியை செக் பண்ணி பார்ப்போமே. சி என்ன இருக்குது? 1 2 3 4 5, அடுத்தது 1 2 3, அடுத்தது இருக்கிறது 4 5ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஆட் சைக்கிளாக வருதான்னு பார்ப்போம். ஆட் சைக்கிளாக ஈவன் சைக்கிளாக இது எப்படி எழுதணும்னா 1 2, அடுத்தது 1 3, அடுத்தது 1 4, அடுத்தது 1 5. இங்கே எழுதணும்னா 1 2, அடுத்தது 1 3, அடுத்தது 4 5. அப்போ 1 2 3 4 5 6 7 வருது. அப்போ சியும் கிடையாது. டி செக் பண்ணி பார்ப்போமா. டி வந்து 2 3 4 3 5ன்னு இருக்குது. அப்போ டிக்கு எழுதணும் அப்படின்னா 2 3ன்னு எழுதுவோம், அடுத்தது 2 4ன்னு எழுதுவோம், அடுத்தது 3 5. இதுலேயும் 3 வருது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பி தான் ஈவன் பர்முட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, which one of the following is the basis for, இதில் எது பேசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பேசிஸ் அப்படின்னா அந்த வெக்டரோட α1 α2 α3 மல்டிபிள் பண்ணி அது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு ஆல்ஃபாவோட வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து அந்த வெக்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றா தான் எடுத்து சால்வ் பண்ண முடியும். இதில் நான் கன்ஃபார்மாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா பி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா வெக்டரும் எல்லா வெக்டருமே இந்த வெக்டரில் எல்லாமே 0வாக இருக்குது. அப்போ எல்லாமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேசிஸாக வரத்துக்கு நமக்கு சான்ஸ் இல்லை. அதனால் பி வந்து ஆன்சர் கிடையாது. பி ஆன்சர் கிடையாது.
இந்த மாதிரி 3 டிம்பிள்ஸ் இல்லை 4 டிம்பிள்ஸ் இல்லை 5 டிம்பிள்ஸ் n டிம்பிள்ஸ் கொடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு எலமெண்ட்டில் எல்லா டிம்பிள்ஸுமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேசிஸாக இருக்க சான்ஸ் இல்லை. அதனால் இந்த பி ஆப்ஷனை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஒமிட் பண்ண பாருங்கள். நாளையும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒமிட் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது ரிசல்ட் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 3 இந்த n டிம்பிள்ஸ் 3 டிம்பிள்ஸில் எனக்கு இந்த ஒரு எலமெண்ட் வந்து எல்லாமே 0வாக இருக்குது, 3மே 0வாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இது பேசிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நான் பியை ஒமிட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஏ மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன், நான் இதுக்கு ஆன்சர் சொல்லலை. ஏ மட்டும் செக் பண்ணி எப்படி போடணுங்கிற ப்ரொசீஜரை சொல்கிறேன். சியும் டியும் நீங்களாக செக் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் என்னான்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு செக் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆல்ஃபா 1 இன்ட்டு 1 2 3 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு 2 3 4 2 3 4 ப்ளஸ் ஆல்ஃபா 3 இன்ட்டு 3 4 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா? என்ன ஃபார்ம் பண்ணுவோம்? 1 இன்ட்டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் 2 இன்ட்டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. அடுத்தது 3 இன்ட்டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் அடுத்தது 4 இன்ட்டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் 5 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. ஸோ 3 ஈக்குவேஷனும் கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸில் போட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா தான் எனக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். அதுவே ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாட் ஈக்குவல்ட்டான்னு கிடைக்குதான்னு பார்த்துட்டு ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 1 ஃபஸ்ட்டு ஆல்ஃபா 1ஓட கோஎஃபிஷியன்ட் 1 2 3 அடுத்தது 2 3 4 அடுத்து இருக்கிறது 3 4 5. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்குவோம்? 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 3 இன்ட்டு 5ங்கிறப்ப 15 மைனஸ் 4 இன்ட்டு 4 16. அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு 5 10 3 இன்ட்டு 4 மைனஸ் 12. அடுத்தது ப்ளஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 4 8 3 இன்ட்டு 3 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0வாக நான் செக் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1. ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது? மைனஸ் 1 ப்ளஸ் 4 மைனஸ் 3. எனக்கு என்ன வருதுன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 4 வருது. அப்போ ஈக்குவல் டு 0 வருது. அப்போ கண்டிப்பாக இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்காது. இட்ஸ் நாட் அ ட்ரிவியல், அதாவது நோ ட்ரிவியல் சொல்யூஷன். இதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷனே இருக்காது. சப்போஸ் நீங்கள் போடுறதுக்கு இந்த மாதிரி நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தது, சப்போஸ் நீங்கள் போடுறதுக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ஓட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கா? ஸோ 2 ஈக்குவேஷனில் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3ன்னு எழுதிக்கோங்க. ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனே நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா 1ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்து இருக்கிறது 2. ஆல்ஃபா 2ஓட கோஎஃபிஷியன்ட் 2 3ன்னு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் மட்டும் தான் 2 3. அடுத்தது 3 4. இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணி இதை எழுதிக்கோங்க. ஆல்ஃபா 1ஓட கோஎஃபிஷியன்ட்டை 1 2ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா நார்மல் வந்து கிராஸ் மல்டிப்ளை தான். ஆல்ஃபா 1ங்கிறப்ப ஆல்ஃபா 1ஐ விட்டுட்டு மற்றதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 4 8 8 மைனஸ் 9. அதே மாதிரி ஈக்குவல் டு ஆல்ஃபா 2ங்கிறப்ப இதை விட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 3 6 4 இன்ட்டு 1 மைனஸ் 4. அதே மாதிரி 3ங்கிறப்ப இதை விட்டுருவோம். அப்போ 1 இன்ட்டு 3 3 இன்ட்டு 4 4. அப்போ ஆல்ஃபா 1ஓட வேல்யூ -1,
ஆல்ஃபா 2வோட வேல்யூ -1, ஆல்ஃபா 3யோட வேல்யூ -1 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேவா? இதுக்கு எனக்கு வேல்யூ வந்திருக்கு ஆக்சுவலாக ஆல்ஃபா 1ஓட வேல்யூ. ஆனால் எதுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு வருதோ அதுதான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சிக்கும் ஆப்ஷன் டிக்கும் செக் பண்ணி எனக்கு எந்த ஆல்ஃபாஸோட வேல்யூ 0ன்னு வருதோ அதுதான் இதில் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சி பேசிஸா இல்லை டி பேசிஸான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, given the vectors v2 equal to 1 divided by root 2, 0, 1 by root 2, v1ங்கிறது 0, 1, 0ன்னு இருக்குது. இதில் v3ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 2, 1ன்னு சொல்லியிருக்காங்க. applying Gram-Schmidt process, the third vector w3 orthogonal to the vectors v1 and v2 is என்ன கேட்டிருக்காங்க, v3 ஆர்த்தோகனல் v1க்கும் v2க்கும் ஆர்த்தோகனலாக இருக்கும்போது v3யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்க வெக்டர்ஸ் எடுத்துக்குவோம். v1ங்கிறது இந்த இருக்குது, v2 இந்த இருக்குது, v3ங்கிறது இந்த இருக்குது. ஸோ இது w3ங்கிறது v1க்கும் v2க்கும் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா v1ங்கிறத w1ன்னும் அண்ட் v2ங்கிறத w2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா w3 ஈக்குவல் டு v3 மைனஸ் கிராம்-ஸ்மித் ப்ராசஸ்ங்கிறதுனால ஃபார்முலா சொல்கிறேன். w3 ஈக்குவல் டு v3 மைனஸ் v3, w1 டிவைடட் பை norm ஆஃப் w1 ஸ்கொயர்டு இன்ட்டு w1 மைனஸ் v3, w2 டிவைடட் பை norm ஆஃப் v2 ஸ்கொயர்டு இன்ட்டு v2. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா norm ஆஃப் w1ஓட வேல்யூ, norm ஆஃப் w2ஓட வேல்யூ, அந்த மாதிரி v3, w1, v3, w2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தான் ஆன்சர் கிடைக்கும். பேஜ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஓகே, சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்னா norm ஆஃப் w1 என்னென்னு பார்க்கலாம். norm ஆஃப் w1ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னால் v1க்கு ஈக்குவல். அப்போ norm ஆஃப்ங்கிறப்ப ஸ்கொயர் பண்ணுவோமா, v1 என்ன இருக்குது, v1ங்கிறது 0, 1, 0ன்னு இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 0 ஸ்கொயருங்கிறப்ப நாம் வேல்யூ எனக்கு 1ன்னு வருது. அடுத்து அதே மாதிரி norm ஆஃப் w2 பார்ப்போம். norm ஆஃப் w2ங்கிறப்ப ஸ்கொயர் பண்ணுவோம். அதே மாதிரி 1/2ன்னு வரும். 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 0 ஸ்கொயர் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். இப்போ இதோட ஆன்சரும் எனக்கு என்ன தான் கிடைக்கிது, 1. ஓகேவா? அப்போ 1 நாம் வேல்யூ ரெண்டுமே 1. அடுத்து நான் கண்டுபிடிக்க போகிறோம் v3, v1 கண்டுபிடிக்க போகிறோம். v3யோட வேல்யூ என்ன இருக்குது, v3யோட வேல்யூ 3, 2, 1. 3, 2, 1. அடுத்தது v1ஓட வேல்யூ என்னென்னா 0, 1, 0, 1, 0, 1, அடுத்தது 0. ஓகேவா? ப்ளஸ் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ இதை v3, v1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 இன்ட்டு 0, 3 இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட், 3 இன்ட்டு 0 ப்ளஸ்ஸு செகண்ட் எலமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலமெண்ட், 2 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 0. ஓகேவா? இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு 0ங்கிறப்ப 0, அடுத்தது ப்ளஸ்ஸு 2, அடுத்தது ப்ளஸ்ஸு 1. அப்போ இது என்ன கிடைக்கிதுன்னா 2 + 1 3ன்னு கிடைக்குது. ஓகேவா? இது 0 ஆக்சுவலாக 1 இன்ட்டு 0ங்கிறப்ப 0. அப்போ ஆன்சர் 2 தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது போடுவோம். அடுத்தது என்ன இருக்குன்னா
இதோட ஆன்சர் 2. அப்போ ஆன்சர் மட்டும் எழுதிக்கும் 2. ஆன்சர் வந்து 2. அடுத்தது அதே மாதிரி V3, W1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ V3யோட வேல்யூ என்ன சொன்னோம்னா 3, 2, 1. அடுத்தது வந்து W2வோட ஆன்சர் என்னென்னா 1/√2, 0, 1/√2 இது ஆன்சர். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ண வேண்டியதான். 3 × 1/√2ங்கிறப்ப 3/√2. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0 வந்துடும். அப்போ ப்ளஸ் 0வா? ப்ளஸ் 0 ப்ளஸ் 1/√2 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா என்ன சொல்லலாம்? 4√2ன்னு சொல்லலாமா? ஏன்னா டிவைடில் √2 தான் இருக்குது. ஸோ 4√2ன்னு வந்துடும். இப்போ இந்த 4ஐ 2 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 2 என்ன பண்ணலாம்? √2 × √2ன்னு பிரிக்கலாம். அந்த √2க்கு டிவைடில் உள்ள 2 அப்படி இருக்கும். அப்போ இதுக்கு ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ இதோட ஆன்சர் 2 × √2 தான் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் 2 × √2ன்னு கிடைக்கிது. ஓகேவா? 2 × √2. இப்போ நமக்கு உள்ள ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா V3யோட வேல்யூ கொஷினில் இருக்குது. ஸோ V3யில் உள்ள வேல்யூ என்னென்னா 3, 2, 1. இது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? V3, 1ங்கிறது 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2/- -2/1 W1ஓடது W1ங்கிறது 0, 1, 0. மைனஸ் V3, V1ஓட வேல்யூ 2 × √2 /1. W2ங்கிறது என்னென்னா 1/√2, 0, 1/√2. இப்போ மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 3, 2, 1. அடுத்தது மைனஸ் 2/1ங்கிறப்ப 2 தான் கிடைக்கும். அப்போ 2ஓட இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 உள்ள மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ 0, 2, 0ன்னு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் என்ன இருக்குது? இதை மல்டிபிள் பண்ணுவோம். 2 × √2 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா √2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 கிடைக்கும் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்தது 0. அடுத்தது 2 × √2 /√2ங்கிறப்ப √2 கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2 மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 3 - 0 - 2. அப்போ 1. ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1. ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1. ரெண்டு இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இல்லை பி ஆப்ஷன் தான். ஸோ செகண்ட் எலமெண்ட் பார்ப்போம். அடுத்தது 2 - 2ங்கிறப்ப 0. அடுத்தது 0ங்கிறப்ப செகண்ட் ஆப்ஷன் 0. அப்போ செகண்ட் ஆப்ஷனில் இது 0 இருக்குது, இந்த இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு +1 இருந்துச்சு. இது ரெண்டும் ஒமிட் ஆகிடுச்சு. அதுலேயே ஃபஸ்ட் எலமெண்ட் +1, அடுத்த எலமெண்ட் 0ன்னு வந்துருக்கு. அப்போ ஏ தான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் இந்த அடுத்ததையும் செக் பண்ணி பார்ப்போமே. 1 - 0 - 2. அப்போ -1 ஆன்சர் வருதா? ஏல -1 ஆன்சர் இருக்குது. ஸோ ஏயோட ஆன்சர், இதோட ஆன்சர் வந்து எனக்கு இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, which one of the following is not an integral domain? The set of all rational. Second option Z15 with addition modulo 15 and multiplication modulo 15. Next வந்து R of x, the set of polynomials with real coefficient. Next one வந்து J of I A plus IB, ABங்கிறது இன்டிஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது இன்டெக்ரல் டொமைன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து ஏ வந்து இன்டெக்ரல் டொமைன் தான். செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் வந்து இன்டெக்ரல் டொமைன். அந்த மாதிரி ஆர் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியல் எனக்கு இன்டெக்ரல் டொமைன் தான். ஜேயும் எனக்கு இன்டெக்ரல் டொமைன் தான். இது வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏபி வேணும்னா இதுதான் இருக்க எனக்கு சான்ஸாக இருக்குது. அதனால் Z15 நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ Z15 அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் மாடலோ எடுத்துக்குவோம். மல்டிப்ளிகேஷன் மாடலை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு இதில் எலமெண்ட்ஸ் எதுலேருந்து வரும் அப்படின்னா 1, 2லேருந்து அண்ட் 14 வரைக்கும் வரும். 15 எலமெண்ட்ஸ் வராது. ஓகேவா? இப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸை நான் செக் பண்ணேன் அப்படின்னா 14 வரைக்கும் வருமா? இதில் வந்து 3 × 5 நான் இது பண்ணும்போது 15 வரும். அப்போ இதோட இது வந்து 0ன்னு வந்துடும். 0லேருந்து தான் ஆரம்பிக்கும் எலமெண்ட்டு. அப்போ இது வந்து இதோட எலமெண்ட் வந்து 0ன்னு வந்துடும். அப்படி தானே? 0லேருந்து 14 வரைக்கும் வரும். இதோட வேல்யூ வந்து 0ன்னு வந்துடும் எனக்கு. ஆனால் என்ன, 3யும் ≠ 0 தான், 5ம் ≠ 0 தான். ஆனால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 0ன்னு கிடைக்கிது. அப்போ இதுக்குள்ள 0 டிவைசர் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ பி தான் ஆன்சர். இன்டெக்ரல் டொமைன்னா 0 டிவைசர் இருக்கக்கூடாது.
ஆனால் ஜீரோ டிவைசர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. செட் ஆஃப் ரேஷ்னல்ஸு, பாலினாமியல், ஜேஐ எல்லாமே வந்து இன்டெக்ரல் டொமைன் தான். எனக்கு 15 வந்து டவுட்டாக இருந்ததுன்னு தான் செக் பண்ணேன். ஸோ 3யும் இதில் எலமெண்ட்டு, 5ம் எலமெண்ட்டு, ரெண்டுமே ஆனால் நாட் ஈக்குவல் டு 0. ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்து இதை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது? 0ங்கிற வேல்யூ கிடைக்கிது. அப்போ என்ன சொல்லலாம்? Z15ங்கிறது இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If t belongs to A of V, then the set of characteristic roots of t in F is t belongs to A of Vன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. t belongs to A of V and dimension over F of V equal to என்னன்னு எடுத்துக்கிறேன். t belongs to A of V இருந்து dimension over F equal to என்ன இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டீயில் வந்து டி ஹாவ் அ n கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்ன்னு சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் n டிஸ்டிங்க்டு ரூட்ஸ். ஓகேவா? n டிஸ்டிங் இது டைமென்ஷன் வேல்யூ என்ன இருக்கும்போது எனக்கு டீயில் கண்டிப்பாக n டிஸ்டிங்க்டு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இங்கே கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக n டிஃப்ரெண்ட்டு ரூட்ஸ் இருக்கும். அப்போ இது t belongs to n of v இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக ஃபைனைட் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபைனைட் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் டைமென்ஷன் v ஓவர் f ஈக்குவல் டு n, t belongs to A of v, then t has. ஸோ இது வந்து தியரம் ஸ்டேட்மெண்ட் டேரக்ட் கொஷின் தான். ஸோ கொஷின் என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இஃப் V is on n dimensional vector space, n dimensional vector space over F, then given any element t in F, any element t in A of V, there exists a non-trivial polynomial. There exists a non-trivial polynomial q of x belongs to f of x of degree n squared such that q of t equal to 0 வந்துடும். ஸோ டைமென்ஷன் வெக்டர் ஒரு வெக்டர் வந்து n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸாக இருந்து t belongs to A of V இருக்கும்போது எனக்கு q of xங்கிற f of x எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு அதில் கண்டிப்பாக n ஸ்கொயர்ட் ரூட்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து n ஸ்கொயர்ட் ரூட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா இஃப் t is a Hermitian transformation, then all its roots characteristic roots are 0, imaginary, real and equal. ஓகே, ஸோ கொஷின் பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இஃப் t belongs to A of V is Hermitian, t belongs to A of V is Hermitian, then all its characteristic roots are real. அப்போ என்ன வரும்? ரியல். ஸோ இதோட ஆன்சர் ரியல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் எஸ் அண்ட் டி ஆர் சிமிலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தென் ஃபார் சம் சி. ஸோ இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நினைக்கிறேன். இஃப் எஸ் அண்ட் டி ஆர் சிமிலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தென் ஃபார் சம் சி. என்ன ஆன்சர் அப்படின்னா த லீனியர் transformations S and T, the linear transformations S T belongs to A of V are said to be similar transformations சொல்லிட்டாங்க. are said to be similar. Result இது definition. are said to be similar if
if there exists on invertible element C belongs to A of V such that T equal to CSC inverse. So option A the answer. So option A answer. Next 23 question என்னன்னு பார்ப்போம். Next question, if V and W are of dimension M and N over a field F, then dimension over F homomorphism of V, W is இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கொஷினாக செகண்ட் கொஷின் இது ரிலேட்டடாக தான் பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. M இன்ட்டு என்னங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன ஆகுதுன்னா, இஃப் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு P வேர் P இஸ் அ ப்ரைம் நம்பர் தென் குரூப் G இஸ். ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு Pன்னு கொடுத்துருக்காங்க, அதில் Pங்கிறது ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. தென் Gங்கிறது என்னென்னா G இஸ் அ சைக்ளிக். அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஓகேவா, ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு Pயாக இருந்து Pங்கிறது ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா Gங்கிறது சைக்கிள். சைக்கிள்லேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா எவ்ரி சைக்கிள் இஸ் அபிலியன் குரூப். எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அபிலியன் குரூப். அப்போ ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு Pயாக இருக்கும்போது Pங்கிறது ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சைக்ளிக் குரூப்பாகவும் இருக்கும், அபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். இதுதான் ஆன்சர். இது மூணும் கிடையாது. சைக்ளிக் பட் நாட் அபிலியன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அபிலியன் பட் நாட் சைக்ளிக்னு கொடுத்துருக்காங்க. எதர் சைக்கிள் நாட் அபிலியன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, த பர்முடேஷன் குரூப் S3 இஸ். S3ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்முடேஷன் குரூப் SNங்கிறது ஒரு ரிசல்ட் இருக்குது. பர்முடேஷன் குரூப்பு SNங்கிறது ஆர் ஆல் நான் அபிலியன். எப்போ நான் அபிலியன் அப்படின்னா என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது எனக்கு பர்முடேஷன் குரூப்பு நான் அபிலியனாக இருக்கும். n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது. ஸோ என்னோடய வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, S3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோடய வேல்யூ 3னா நான் அபிலியன்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த சென்டர் ஆஃப் எனி குரூப் G இஸ் அ ஆப்ஷன் நெல் செட், ஃபைனைட் செட், நார்மல் சப்குரூப், சைக்ளிக் சப்குரூப். என்ன கொஷின் தான், சென்டர் ஆஃப் ஜிங்கிறப்ப இசட் ஆஃப் ஜின்னு சொல்லுவோமா. சென்டர் ஆஃப் ஜியை இசட் ஆஃப் ஜின்னு தான் டினோட் பண்ணுவோம். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு சாட்டிஸ்ஃபையும். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன ஜி, இதுதான் சென்டர்னு சொல்லுவோம். த சென்டர் ஜி ஆஃப் எ குரூப் ஜி இஸ் ஆல்வேஸாக இது என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏங்கிறது இருக்குது. ஓகேவா, இது நல் செட்டாக இருக்காது, ஃபைன் செட்டாகவும் இருக்காது, சைக்ளிக் சப் குரூப்பாக எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சென்டர் வந்து எல்லாமே என்னவாக இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஒரு ரிசல்ட் இருக்குது. ஓகேவா, சென்டர்னால் இப்படி தான் இருக்கும். ஆனால் இசட் ஆஃப் ஜின்னு டினோட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு இருக்கும். இதில் எக்ஸுங்கிறது என்னென்னா ஜியோட எலிமெண்ட், ஏங்கிறது இசட்டில் உள்ள எலிமெண்ட். ஓகேவா, நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். இதான் ரிசல்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டிரான்ஸ்பொசிஷன் இஸ் ஏ சைக்கிள் ஆஃப் லென்த்து. டிரான்ஸ்பொசிஷனை சைக்கிள்னு சொல்லுவேன். அந்த சைக்கிளோட லென்த் என்னவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு சைக்கிளோட லென்த், அதாவது டிரான்ஸ்பொசிஷனோட லென்த்து வந்து ஒரு நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சைக்கிள்னு சொல்லுவேன். ஸோ டிரான்ஸ்பொசிஷனோட லென்த் வந்து 2 இருந்தால் மட்டும்தான். டிரான்ஸ்பொசிஷனோட லென்த் வந்து டிரான்ஸ்பொசிஷன் லென்த் இஸ் 2. இது என்ன சொல்லுவேன் அப்படின்னா சைக்கிள்னு சொல்லுவேன். ஈக்குவல் டு அது 2 இருக்கும்போது அதை சைக்கிள்னு சொல்லுவேன். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் P ஆஃப் n இஸ் த பார்ட்டிஷியன் ஃபங்க்ஷன் தென் P ஆஃப் 3. P ஆஃப் என்னங்கிறது பார்ட்டிஷியன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. P ஆஃப் 3ங்கிறத 3ல் எத்தனை பார்ட்டிஷியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு பார்ட்டிஷியன் அப்படின்னா என்னென்னா
ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ 3 இதையே பார்த்துப்போம். 3ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இதை எப்படியெல்லாம் மாற்றி எழுத முடியும் அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ 3 எப்படி எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 1 + 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு 1 + 1 + 1ன்னு எழுதலாம். இதுக்கு மேலே வேறு எதுவும் ப்ளஸ் பண்ணி நம்ம எழுத முடியுமா? பாசிபிள் இருக்கா? பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த 3ங்கிற நம்பரை இத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக பிரிக்கலாம். இப்படி பிரிக்கலாம். 3 இதுக்கு ஈக்குவலாக இப்படி இந்த மாதிரி டேர்ம்ஸாக தான் பிரிக்கலாம். 3 = 3, அடுத்தது 3 = 1 + 2, அடிஷனை பொறுத்து பிரிக்கிறோம். 3 = 1 + 1 + 1ன்னு பிரிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம 3 பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறது தான் நம்ம வந்து P(n)ன்னு சொல்லுவோம். ஸோ P(3)ங்கிறது 3 டைம்ஸாக பண்ண முடியும். அப்போ 3 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, சேம் இது வந்து ரெண்டு கொஷின் பேப்பரில் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் இந்த கொஷின் பார்த்தோம். டைமென்ஷன் ஓவர் F = M, தென் டைமென்ஷன் ஓவர் ஹோமோமார்பிசம் ஆஃப் V, V = இந்த மாதிரி இப்போ 3 கொஷின் பார்த்துட்டோம். இதே சேம் கொஷின் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் பார்த்தோம். கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒரு கொஷின் பார்த்தோம். அடுத்து டைரக்ட் கொஷினாக இருக்குது. அப்போ டைமென்ஷன் வியோட வேல்யூ எம்மாவும் டைமென்ஷன் டபிள்யூவோட வேல்யூ என்னாகவும் இருக்கும்போது எனக்கு டைமென்ஷன் ஓவர் எஃப் ஹோமோமார்பிசம் ஆஃப் V, Wங்கிறது என்னவாக இருக்கும்னா M × Nன்னு சொன்னேன். அப்போ இது என்ன வந்துடும்? இங்கே வந்து எம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ V, Vங்கிறப்ப M × Mன்னு வந்துடும். அப்போ M² தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, த ரியல் நம்பர் E இஸ் த transcendental number, algebraic number, complex number with no real number, rational. இது வந்து டைரக்ட் கொஷின் தான், டைரக்ட் ஆன்சர் தான். டிரான்சென்டல் நம்பர், ரியல் நம்பர் ஈங்கிறத நான் என்ன சொல்லுவேன்னா டிரான்சென்டல் நம்பர்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ 30 கொஷின்ஸ் தான் நான் எடுத்தேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது 30 கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனாக வேறு எதுவும் கொஷின்ஸ் இன்னும் அல்ஜிப்ராலேருந்து எடுத்து போடுறேன். இந்த 30 கொஷினுமே ப்ரீவியஸ் இயரில் உள்ள கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயரில் ஒரு 2001லேருந்து நான் கலெக்ட் பண்ண கொஷின்ஸ் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. PGTRBயில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தா ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும், எப்படி கொஷின் இருக்கும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டதே. ஸோ எல்லாருமே வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.